Hi friends, welcome to சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஹெல்த்தியான குக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை மைதா இல்லாமல் வீட் ஃப்ளாரை வச்சு ஈஸியாக வீட்லேயே நம்ம இந்த குக்கியை செய்யலாம். இந்த குக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் ரொம்பவே பிடிக்குங்க, அது வேறு விஷயம். இதை நம்ம இட்லி பாத்திரம், இட்லி குக்கர் இந்த மாதிரி இருந்தால் அதுலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் செஞ்சேன். ஏர் ஃப்ரையரே இருக்கணும்னு அவசியமும் இல்லை. எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு வீட் ஃப்ளார் 1.25 கப், சுகர் பவுடர் 3/4 கப், ப்ரௌன் சுகர் பவுடர் 1/4 கப், 1 tablespoon corn flour, 1/4 cup choco chips, butter 1/2 cup, milk 1/4 cup, 1 teaspoon vanilla essence, 1 teaspoon baking soda. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பட்டர் இதோட சேர்த்துக்கலாங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போது பட்டரோட நம்ம 2 பொடிச்ச சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா க்ரீமியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளஃபியாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சு. இப்போது நம்ம வீட் ஃப்ளாரை ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவரையும் இது கூடயே சேர்த்துக்கலாங்க. சோடா உப்பும் இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் பாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போது இது கூட சாக்கோ சிப்ஸும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கார்னிஷ்க்கு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக சப்பாத்தி டோ மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்தாவே போதும். பாருங்க, நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி ஒரு 10-15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நம்ம பேக் பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பிஸ்கட் செய்யலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப கூலிங்காக இருந்தது. கொஞ்சம் கம்மியான பிற்பாடு நம்ம இந்த மாதிரி தேவையான ஷேப்பில் நம்ம தேவையான அளவில் உருட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி சின்னதாக ஒரே சைஸில் எல்லாத்தையுமே உருட்டி வச்சுருக்கேன். அதில் நம்ம கார்னிஷ்க்கு இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸை வச்சுக்கலாம், இல்லைன்னா நட்ஸ் கூடயும் வச்சுக்கலாம். இதை நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஒரு 4 நாளாக வச்சு நம்ம ஏர் ஃப்ரையரில் தான் இதை செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையர்லையும் ஓடிஜி மாதிரியே நம்ம செய்யலாம். நான் இப்போ ஏர் ஃப்ரையரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 160 டிகிரியில் 12 to 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தாவே போதும். நமக்கு கரெக்டாக பிஸ்கட் பேக் ஆகிடும். இப்போ 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பேக் பண்ணதும் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு 12 மினிட்ஸ் வச்சேன். திரும்ப கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது. அப்புறம் 3 மினிட்ஸ் வச்சேன். மொத்தமாக 15 மினிட்ஸ் வச்சு எடுத்ததும் சூப்பராக நமக்கு குக்கி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா டெம்டிங்காக இருக்குது. நல்லா ஸ்மெல்லும் சூப்பராக ஜோராக வந்துட்டுருக்கு. பாருங்கள், உடையுது, நல்லா க்ரன்ச்சியாக உடையுது. உள்ளறையும் நமக்கு சாக்கோ சிப்ஸ் எல்லாம் கரையில் நல்லா கரெக்டாக இருக்குது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி நீங்களும் இதே அளவுகளை வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இதை நம்ம ஓடிஜி இல்லாதவங்க, ஏர் ஃப்ரையர் இல்லாதவங்க பேனில் கூடயும் வச்சு செய்யலாங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.